என்னோட 7 அட்டம்ப்ட்லயும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 8 மாசம் வேலை பார்ப்பேன். 4 மாசம் தான் படிக்க முடியுதுக்கான டைம் கிடைச்சிருக்கு. ஸோ நான் எல்லா விதமான வேலைகளும் இந்த சென்னையில பண்ணியிருக்கேன் நான். ஸோ எனக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இந்த 8 மாசம் வர்ற வருமானத்துல இந்த 4 மாசம் வந்து செலவழிச்சு தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 8வது அட்டம்ப்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு நான் முதல்வன் திட்டத்துல வந்து மாதம் வந்து 7,500 ரூபா கொடுத்தாங்க. இந்த 7,500 ரூபா கொடுத்தது வந்து எனக்கு வேலைக்கு போக வேணாம் அப்படின்ற ஒரு நிபந்தனை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ வேலைக்கு போகாம படிக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு, எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. அது இல்லை அப்படின்னா இந்த வருஷமும் கிளியர் பண்ணிருப்பேனா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் தான். அதே நேரத்தில் இன்னொன்னு என்ன அப்படின்னா, மெயின்ஸ் என்னோட முதன்மை தேர்வுக்கு வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர், ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு சென்னையில. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சீட்டு கிடைச்சது. 3வதா தான் எனக்கு சீட்டு கிடைச்சது. அப்படி கிடைக்கும் போது அந்த இடத்துல இருந்து படிக்கும்போது அங்க நான் முதல்வனுக்கு தனி டீம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க தான் எல்லாம் சொல்றது, அவங்க தான் எல்லாமே வந்து எங்களுக்கு கூட இருந்து எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டாங்க. ஸோ நான் முதல்வன் திட்டத்துக்கு தான் இந்த என்னோட வெற்றியவே நான் டெடிகேட் பண்ணணும் கவர்மெண்ட் சார்பா அப்படின்னு நினைக்கிறேன்.